கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு நல்ல வார்த்தையை, மங்களகரமான வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கான உதவி, உங்களுக்கான பணபலம், உங்களுக்கான ஆள் பலம், அதிகார பலம், அதெல்லாம் தேவனுடைய பலத்தினால் வரும். உங்களால் வராது. உங்களை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. தேவனுடைய பலத்தினால் வரும். பாருங்க, இவ்வளோ அழகா சொல்ற பாருங்க. உங்களுக்கான உதவி, தேவ உதவி வரும். கர்த்தர் உதவி செய்வார். அது எதுவாக இருந்தாலும். சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம பணபலமோ படைபலமோ நம்ம பலமோ ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். இது நல்ல வார்த்தை. செருபாபேல் யார்? செருபாபேல் யார்? நமக்கு ஒரு சந்தேகம் வரும்ல. பாபிலோனிய சிறையிருப்பில் யூதர்களை எருசலேமுக்கு வழிநடத்தி யூதாவின் ஆளுநராக பணியாற்றினவர். தாவீதின் வம்சத்தில் தாவீது ராஜாவுக்கு வம்சாவளியை சார்ந்தவர். கோரேசுடைய முழு உதவியினால அவர் எருசலேமில் 2வது ஆலயத்தை கட்ட அஸ்திபாரம் போட்ட ஒரு மனிதர் தான். அப்படிப்பட்ட மதிக்க முடியாத ஒரு மனிதனை எவ்வளவு பெரிய மனிதனாய் கர்த்தர் கொண்டு வந்து வேதத்தில் காட்டி இருக்கிறார். பாருங்க, அழகா இருக்கிறது. அதாவது இதுல ஒரு பெரிய வார்த்தை, கிருபை உண்டாவதாக. அடுத்த வசனத்துல பாருங்க, பெரிய பர்வதமே மாத்திரம் செருபாபேலுக்கு நீ முன்பாய் அந்த இந்த சமபூமியாக, யாருக்கு? இந்த மனிதனுக்கு முன்பாக. நான் சொல்றேன், உங்களுக்கு முன்பாக எந்த பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சமபூமியாய் தரித்து போகும். ஏன்னா கர்த்தருடைய கிருபை, உங்க ஆவியானவர் உங்க மேல வந்து அசைவாடுகிறார். நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை எது தெரியுமா? கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. ஆண்டவரே, உங்க 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 ஆவிக்குரிய அழகா சொல்ற பாருங்க, உங்களுடைய அருமையான அருளை பொருளிங்கப்பா, உங்க கிருபையை தாங்கன்னு கேட்கிறார். அருளை தாங்க, ஆசீர்வாதம் தாங்க, உங்களுடைய தாங்க, உங்களுடைய ஆசீர்வாதம் தாங்க, உங்களுடைய கருணையை தாங்க அப்படின்னு கேட்கும்போது சர்வ வல்லவருடைய பரிசு உங்களுக்கு கிடைக்கும். அவருடைய துணையும் ஆற்றுவலும், தேவனுடைய துணையும் ஆற்றலும் உங்களை வந்து சேரும். நீங்க எந்த மனிதனும் பயப்பட வேண்டாம், தைரியமா இருங்க. எங்க நல்ல தகப்பனே, நல்ல வார்த்தை நீங்க தந்திருக்கிறீங்கப்பா. இந்த மங்களகரமான வார்த்தையை நாங்கள் வாங்கி இருக்கிறோம். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் எங்களுக்கு எல்லா கிருபையும் தந்து, ஆண்டவரே உதவியும் தந்து, எனது பூமியில நிலைத்திருக்க ஆண்டவர் கிருபை கொடுக்கும் நல்ல பிதாவே. ஆமென்.